we are going to learn Raoult's law. Raoult's law என்னன்னா லிக்விட்ல மிக்ஸ் பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனாலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்? ரெண்டுமே சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டுமே லிக்விடா இருந்துச்சுன்னா அதை பத்தி டீல் பண்றது Raoult's law. ஸோ Raoult's law என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வேப்பர் ப்ரெஷர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து ஒரு வாலடைல் லிக்விடை ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி வாலடைல் லிக்விடை ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் எடுத்துக்கிறீங்க. ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகும்னா the volatile liquid vapor ஆகும். So there will be equilibrium between the vapor and the liquid. For example இது வாட்டராக இருந்துச்சுன்னா இது வாட்டர் வேப்பர், இது வந்து லிக்விட் வாட்டர். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஈக்லிபிரியம் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் வேப்பர் இந்த லிக்விட் மேலே ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம வந்து வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறோம். இந்த Raoult's law என்ன சொல்லுது அப்படின்னா partial vapor pressure of each component in the solution is directly proportional to the mole fraction in the solution. For example, இப்போ பென்சீன் டொலீன் ரெண்டு சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒன்று சொல்யூட் இன்னொன்று சால்வெண்ட். The partial vapor pressure of benzene is directly proportional to mole fraction of benzene in the solution. Partial vapor pressure of A is directly proportional to mole fraction of A in the solution. So இங்கே proportionality constant வந்து PA naught, that is vapor pressure of the pure solution. Similarly, if it is toluene na vapor PB directly proportional to XB. So இங்கே proportionality constant PB naught. Naught அப்படின்னா vapor pressure of pure ஒரு liquid மட்டும் இருக்கும்போது pure solution, that is benzene na benzene, toluene na toluene. According to Dalton law, அந்த சொல்யூஷனோட டோட்டல் ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B. ஒரு கண்டெய்னரில் பென்சீன் ப்ளஸ் டொலீன் இருக்கு அப்படின்னா P total will be partial vapor pressure of benzene plus partial vapor pressure of toluene. அது டால்டன் லா. ஸோ இங்கே PA is equal to நமக்கு ஆல்ரெடி தெரியும் PA naught XA, PB is equal to PB naught XB. ஸோ அதை அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ P total will be PA naught XA plus PB naught XB. We also know mole fraction of sum of mole fraction of all the component system will be equal to 1. So இப்போ இங்கே வந்து liquid A liquid B இருக்குன்னா XA plus XB is equal to 1. ஸோ அதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்போஸ் mole fraction of ஒன்னே ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா we can find the other by using this equation. So substitute XAக்கு பதிலாக 1 minus XB போட்டால் ஸோ நம்ம வந்து இப்போ XAவை இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராப்ளமில் கேட்பாங்க. ஸோ இதில் PA நாட்டுங்கிறது பார்ஷியல், இதில் PA நாட்டுங்கிறது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் காம்போனன்ட் A, வேப்பர் PBங்கிறது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்போனன்ட் B. PAங்கிறது பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் A, PBங்கிறது பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் B. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B. ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோன்னா வேப்பர் ப்ரெஷர் வெர்சஸ் மோல் ஃப்ராக்ஷன் நம்ம கிராஃப் வரைகிறோம். இந்த கிராஃபில் ரெண்டு லிக்விடை மிக்ஸ் பண்ணுறோம். லிக்விட் A லிக்விட் B மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ லிக்விட் 1ன்னு வச்சுப்போம். இங்கே வந்து லிக்விட் 1 மட்டும் இருக்குது. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் X1 is equal to 1. இங்கே வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் X2 is equal to 0. ஸோ அங்கே வந்து என்ன இல்லை, X2 வந்து இல்லை. ஸோ அப்போ இந்த சைடு தான் X2 is equal to 1, இங்கே X1 is equal to 0. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு கிராஃப் வரையணும். வேப்பர் ப்ரெஷர் டு மோல் ஃப்ராக்ஷன் கிராஃப் வரையணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும், P2 is equal to X2 into P2 naught. இங்கே X2 is equal to 0. அப்போ P2 will be equal to 0. ஸோ அப்போ P2 வந்து இதுதான் P2 லைன். இந்த பாயிண்ட் தான்
இங்கே வந்து ஜீரோவில் இருக்குது, P2 வந்து இங்கே ஜீரோவில் இருக்குது, இங்கே P2 நாட் ஆகுது. அப்போ இந்த லைன் என்னது? P2 ஈக்குவல் டு P2 நாட் x2. சிமிலர்லி இங்கே நம்ம என்ன பண்ணோம்? P1 ஈக்குவல் டு P1 நாட் x1. ஸோ x1 வந்து இங்கே என்ன? 0. P1 is equal to P1 not x1 வந்து 0. So P1 வந்து 0, which is implies அப்போ இந்த பாயிண்ட் என்னது? P1 equal to 0. அப்போ இந்த லைன் என்ன ஆகுது? இந்த லைன் தான் P1 is equal to P1 not x1. அப்போ இந்த பாயிண்ட் P1 not. So இந்த கிராஃப் படி பார்த்தோம்னா vapor pressure of component 1 will be lower. Vapor pressure of component 1 will be lower than that of component 2. அந்த மாதிரி நம்ம லிக்விட் எடுத்துக்கிறோம். ஸோ அது மாற்றி கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிராஃப் வரையணும். இதுதான் ரவுல்ஸ் லா கிராஃப். According to Dalton law, partial pressure of gas is equal to mole fraction of gas into P total. ஸோ இது எப்போ யூஸ் பண்ணணும்னா, மோல் ஃப்ராக்ஷன் இந்த வேப்பர் ஃபேஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, மோல் ஃப்ராக்ஷன் இந்த வேப்பர் ஃபேஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, அப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் P1 நாட்டுக்கு பதிலாக P டோட்டல் வந்துடும். PA is equal to YA into PT, P total. ஸோ இந்த YAங்கிறது என்னதுன்னா மோல் ஃப்ராக்ஷன் இந்த வேப்பர் ஃபேஸ். லிக்விட் ஃபேஸ்லேயும் வேப்பர் ஃபேஸ்லேயும் மோல் ஃப்ராக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா சம் லிக்விட்ஸ் வந்து மோர் வாலட்டைலாக இருக்கும், சம் லிக்விட் லெஸ் வாலட்டைலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சொல்யூஷன்லேயும் வேப்பர் ஃபேஸ்லேயும் அதோட மோல் ஃப்ராக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்? P1 நாட் P2 நாட்டுக்கு பதிலாக P டோட்டல் யூஸ் பண்ணணும். வேப்பர் ஃபேஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் காம்போனன்ட் இந்த வேப்பர் ஃபேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் P1 நாட் பதிலாக P டோட்டல் யூஸ் பண்ணணும். இந்த சொல்யூஷன் வந்து இஸ் ஆஃப் டூ டைப். ஒன்று வந்து ஐடியல் சொல்யூஷன், இன்னொன்று நான் ஐடியல் சொல்யூஷன். இப்போ எந்த சொல்யூஷன்லாம் இந்த ரவுல்ஸ் லா கிராஃப் நம்ம பிளாட் பண்ணோம்ல, அந்த கிராஃபை ஒபே பண்ணுதோ அந்த சொல்யூஷன்லாம் ஐடியல் சொல்யூஷன். இந்த ரவுல்ஸ் லா ஒபே பண்ணாத சொல்யூஷன்லாம் நான் ஐடியல் சொல்யூஷன். நான் ஐடியல் சொல்யூஷன் இஸ் ஆஃப் டூ டைப். One is positive deviation from the Raoult's law, negative deviation from the Raoult's law. So அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ ஐடியல் சொல்யூஷன்னா என்னது? நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன் டொலுயின், N-hexane, N-heptane, குளோரோபென்சீன், புரோமோபென்சீன், அந்த மாதிரி சிமிலராக இருக்கும். இந்த ரெண்டு ஏபி ரெண்டு லிக்விடுமே சிமிலராக இருக்கும். தட் இஸ் சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டுமே சிமிலராக இருக்கும். அப்போ சிமிலராக இருக்கும்போது நம்ம அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஏஏ, the force of attraction AA attraction, that is benzene benzene attraction, பென்சீனுக்கும் டொலுயினுக்கும் உள்ள அட்ராக்ஷன். இது வந்து என்னது? பென்சீனுக்கும் டொலுயினுக்கும் உள்ள அட்ராக்ஷன், இது டொலுயினுக்கும் டொலுயினுக்கும் உள்ள அட்ராக்ஷன். ஸோ இன்டராக்ஷன் வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஒன்றா இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்போது ஒன்றா இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு 50 ml ஆஃப் பென்சீனோ 50 ml ஆஃப் டொலுயினோ எடுத்தோம்னா டோட்டல் வந்து 100 ml இருக்கும். அப்போ வால்யூம் மிக்ஸ் வில் பி 0, தட் இஸ் V2 மைனஸ் V1 வந்து 0வாக இருக்கும். அப்போ அந்தமாரி ஹெச் மிக்ஸ் டெம்பரேச்சரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ ஹெச் மிக்ஸ் வில் ஆல்சோ பி ஈக்குவல் டு 0. டோட்டல் அதாவது வால்யூம் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ 50 ml ஆட் பண்ணிங்கன்னா 50-50 டோட்டல் வந்து 100 ml இருக்கும். ரெண்டு காம்பவுண்டும் சேர்த்து சொல்யூஷனோட வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்? AA interaction and BB interaction and AB interaction வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அது வந்து எக்ஸாக்டாக வந்து ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணும். ரவுல்ஸ் லா கிராஃப் தான் இதுக்கு வரும். ஒரே மாதிரி இருக்கும் காம்போனன்ட்ஸ். அப்படி இல்லாமல் ரவுல்ஸ் லா ஒபே பண்ணல, இப்போ ரெண்டு லிக்விடை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க, ரெண்டு லிக்விடை மிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் வாட்டரை மிக்ஸ் பண்ணும்போது, எத்தனாலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணும்போது 50 ml ஆஃப் எத்தனால் 50 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து அபவ்
100 ml இருக்கும், above 100 ml இருக்கும் டோட்டல் வால்யூம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் டீவியேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் எத்தனால் வாட்டர், மெத்தனால் வாட்டர், அசிட்டோன் எத்தனால், அசிட்டோன் கார்பன் டை சல்ஃபைடு, இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா, ரெண்டு லிக்விடை மிக்ஸ் பண்ணோன்னா டோட்டல் வால்யூம் வில் பி above the sum. இது வந்து ஒரு 60 ml எடுக்கிறோம், இது வந்து ஒரு 40 ml எடுக்கிறோன்னா above 100 இருக்கும் டோட்டல் சொல்யூஷன், டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஏ இன்டராக்ஷன் வந்து வீக்கரா இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டருக்கும் உள்ள இன்டராக்ஷனும் எத்தனாலுக்கும் இல்லை எத்தனாலுக்கு இன்டராக்ஷனும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இன்டராக்ஷன் வந்து வீக்காக இருக்கும். ஆல்ரெடி குட் இன்டராக்ஷனில் இருக்கும், மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இன்டராக்ஷன் வந்து வீக்காக இருக்கும். தட் இஸ் வாட்டர் இன்டராக்ஷன், எத்தனால் இன்டராக்ஷன், இது ரெண்டுக்குள்ள இன்டராக்ஷனோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இன்டராக்ஷன் இருந்து வாட்டருக்கும் எத்தனாலுக்கும் உள்ள இன்டராக்ஷன் வில் பி லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து மோர் வால்யூமை ஆக்குபை பண்ணும். இப்போ மோர் வால்யூமை ஆக்குபை பண்ணும்போது விமிக்ஸ் வந்து பாசிட்டிவாக வரும். ஸோ விமிக்ஸுங்கிறது என்னது? V2 மைனஸ் V1. சப்போஸ் நீங்கள் வந்து எத்தனால் 60 ml, வாட்டர் 40 ml எடுக்கிறீங்கன்னா டோட்டல் வால்யூம் வந்து above 100. Vmix will be positive. அதே மாதிரி Hmix பாசிட்டிவா இருக்கும். இது வந்து எண்டோதெர்மிக் டிசல்யூஷன் பாங்க. அப்ப ரெண்டு சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில தொட்டு பாத்தீங்கன்னா கோல்டா இருக்கும் அந்த சொல்யூஷன். ஏன்னா அது வந்து டெம்பரேச்சரை சரௌண்டிங்ஸ்ல இருந்து எடுக்குது, எண்டோதெர்மிக் டிசல்யூஷன். ஸோ அப்போ டெல்டா Hmixும் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ எண்டோதெர்மிக் டிசல்யூஷன். வால்யூம் வந்து will be increased after dissolution. அது வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம we have to talk about the interaction. ரெண்டு சொல்யூஷனையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வர இன்டராக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கு. நெக்ஸ்ட் டைப், லாஸ்ட் டைப் வந்து நெகட்டிவ் டீவியேஷன். நெகட்டிவ் டீவியேஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு எக்ஸாம்பிள் ஃபீனால் அனிலின், குளோரோஃபார்ம் அசிட்டோன். இப்போ குளோரோஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, CHCl3 குளோரோஃபார்ம், அசிட்டோன் வந்து CH3COCH3. ஸோ இந்த 3 குளோரின் குரூப் இங்கே இருக்கிறதுனால, இங்கே வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கிறதுனால இது வந்து ஸ்லைட்லி போலாராக இருக்கும். இந்த H வந்து ஸ்லைட்லி போலார். அப்போ இந்த Hக்கும் இந்த Oக்கும் நடுவில் புதுசாக ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இதில் ஒரு 50 ml இதில் ஒரு 50 ml நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட்டிங் வால்யூம் வந்து என்ன வரும்னா லெஸ் தேன் 100 வரும், லெஸ் தேன் 100 ml வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குளோரோஃபார்ம் உள்ள இன்டராக்ஷனோட இந்த குளோரோஃபார்ம் இன்டராக்ஷன் அசிட்டோன் இன்டராக்ஷனோட புதுசாக வர இன்டராக்ஷன், தட் இஸ் பிட்வீன் த குளோரோஃபார்ம் அண்ட் அசிட்டோன் இன்டராக்ஷன் வந்து மோராக இருக்கும். இன்டராக்ஷன் மோராக இருந்தால் மாலிகூல்ஸ்லாம் நியரராக இருக்கும், அப்போ வால்யூம் வந்து கம்மியாகும். ஃபீனால் அனிலின் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் டிசல்யூஷன். அந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்கும், வெளியில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்கும். ஏன்னா ஹீட் லிபரேட் ஆகுது, அதனால வந்து ஹாட்டாக இருக்குது. வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் கம்மியாகும்னு சொன்னல, V2 மைனஸ் V1 பார்த்தோன்னா ஃபைனல் வால்யூம் வில் பி லோயர். ஸோ அதனால நெகட்டிவ் வரும். வால்யூம் டிக்ரீஸ்ட் ஆஃப்டர் டிசல்யூஷன். இதுக்கான ரீசன் நியூ இன்டராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ரெண்டு மாலிகுலையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வர இன்டராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வால்யூம் கம்மியாகுது, பக்கத்தில் வந்துடுது. ஸோ அதனால ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வால்யூம் கம்மியாகுது, அதுதான் ரீசன். ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த கிராஃப். ஸோ இப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் டீவியேஷனில் கிராஃப் பார்த்தோம்னா, இது வந்து ரவுல்ஸ் லாவோட எக்ஸ்பெக்டட் வேப்பர் ப்ரெஷர். ஆனால் எஸ்கேப்பிங் டெண்டன்சி ஆஃப் A and
வந்து அதிகமாக இருக்கிறதுனால வேப்பர் ஆஃப் ஏ அண்ட் பி அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் டீவியேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் லைன் தான் எக்ஸ்பெக்டட் வேப்பர் ப்ரெஷர். ஆனால் ஃபீனால் அனிலின் குளோரோஃபார்ம் அசிட்டோன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதோட எஸ்கேப்பிங் டெண்டன்சி ஆஃப் குளோரோஃபார்ம் எஸ்கேப்பிங் டெண்டன்சி ஆஃப் அசிட்டோன் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட லோயராக இருக்குது, ஸ்லோவாக எஸ்கேப் ஆகுது. ஸோ வேப்பர் ப்ரெஷர் எக்ஸ்பெக்டடோட கம்மியாக வருது. ஸோ அதுதான் நெகட்டிவ் டீவியேஷன். ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்கலாம். இது 2025ல கேட்ட கொஸ்டின். ஆன் மிக்சிங் லிக்விட் A and liquid B, the volume of resulting solution decreases. Liquid X, liquid Y மிக்ஸ் பண்ணுறாங்க, the resulting volume, final volume வந்து டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அப்போ இது என்ன டீவியேஷன்? ஃபைனல் வால்யூம் டிக்ரீஸ் ஆனால் நெகட்டிவ் டீவியேஷன். B மிக்ஸ் நெகட்டிவ், வால்யூம் டிக்ரீஸ் ஆனால் நெகட்டிவ் டீவியேஷன். What is the change in temperature observed after mixing? Negative deviation na exothermic dissolution. Solution will be warm or hot after dissolution. So this is the answer for the question. Next ஒரு problem. Vapor pressure of A, liquid A. அப்போ PA naught will be 75 millimeter mercury. Vapor pressure of B, that is PB naught, will be 25 millimeter mercury. A and B are mixed such that mole fraction of A, XA is equal to 0.4. Then XB will be 0.6. நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். XA plus XB is equal to 1. ஸோ இப்போ XA 0.4னா XB வந்து 0.6. அவங்க என்ன கேட்குறாங்க? calculate the mole fraction of B in vapor phase. YB கேட்குறாங்க. வேப்பர் ஃபேஸில் மோல் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? அக்கார்டிங் டு ரவுல்ஸ் லா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? PA is equal to PA naught XA, PB is equal to PB naught XB. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்? PA naught எவ்வளவு? 75 into 0.4. ஸோ இதோட வேல்யூ 30 வரும். 25 XB will be 0.6. இதை போட்டோன்னா 15 வரும். So then we have to find P total. P total will be PA plus PB. So P total will be 30 plus 45. 30 plus 15, 45 millimeter mercury. So you have to give the units. Millimeter mercury. Millimeter mercury. So what we need to find out? YB கண்டுபிடிக்கணும். So PB is equal to YB into P total. So YB will be PB by P total. So PB is 15 millimeter mercury divided by P total is 45 millimeter mercury. So இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட்ல கொடுங்க. Give reason when 30 ml of ethyl alcohol and 30 ml of water mixed. Ethanol 30 ml, water 30 ml. ஸோ இது என்ன டீவியேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது என்ன டீவியேஷன்? பாசிட்டிவ் டீவியேஷன். இப்போ பாசிட்டிவ் டீவியேஷன் என்ன ஆகும்? த ரிசல்ட்டிங் சொல்யூஷன் இஸ் மோர் தேன் 60 ml. ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. மோர் தேன் ரிசல்ட்டிங் சொல்யூஷன் வந்து மோர் தேன் 60 mlன்றாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ரீசன் சொல்லும் போது என்ன சொல்லணும்னா the interaction between ethanol, water, water தனித்தனியாக இன்டராக்ஷன், எத்தனாலுக்கு உள்ள இன்டராக்ஷனோட புதுசாக வர இன்டராக்ஷன் வந்து லோயர். the interaction between ethanol and water will be lower. ஸோ அதனால more volume, molecules will be far apart. So volume will be more. So as a result, the resulting volume will be more than 60 ml. இப்போ வாலடைல் லிக்விட் இருந்துச்சுன்னா ரெண்டு வாலடைல் லிக்விடை மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தோம்.
இப்போ வந்து ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை போட்டால் வேப்பர் ப்ரெஷருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த ரவுல்ஸ் லாவோட அப்ளிகேஷன். இப்போ வந்து ஒரு பியோர் ஒரு பவுலில் வந்து 2 பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் பியோர் வாட்டர் எடுத்துக்கோங்க, இன்னொரு பவுலில் சால்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. எது வந்து ஃபர்ஸ்ட் வேப்பர் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பியோர் வாட்டர் தான் வேப்பர் சீக்கிரமாக வேப்பர் ஆகும். ஏன்னா இப்போ வெறும் பியோர் வாட்டர் மட்டும் இருக்குது அப்படின்னா இங்கே வேப்பர் ப்ரெஷர் நிறையா இருக்கும். அப்போது இது சீக்கிரமாக பாயில் ஆகும், வேப்பர் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் வால்டைல் சொல்யூட்டை போட்டோம்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது NaClோ சம்திங் நான் வால்டைல் சொல்யூட். அப்போ நான் வால்டைல் சொல்யூட்டை போட்டோன்னா என்ன ஆகுது? இந்த வேப்பரோட நம்பர்ஸ் கம்மியாகுது. ஸோ வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீசஸ் when you add non-volatile solute to the volatile solvent. ஸோ இதுதான் வந்து பேசிஸ் ஃபார் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.